என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் வேத வசனத்தின் ஒரு சில வசனங்களை நாம நினைவுபடுத்தி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி தியானம் பண்ணுவோம். கடந்த வெள்ளிக்கிழமை பாதாளம் என்ற தலைப்பில சில வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே பாதாளம் என்ற தலைப்பில சில வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன் 2 வாரமும் இதே தலைப்புல பாக்குறோம்னா, சென்ற வாரத்துல பாக்குற பொழுது 2 பிரிவா பிரித்து பார்த்தோம். முதல் பிரிவு ஆழம், பாதாளம் என்ற வார்த்தைக்கு ஆழம் என்று சொல்லப்படுகிறது சொல்லும்படியாகவும், 2வது பாட்டுக்கு நரகம் என்று சொல்லப்படுவதாகவும் 2 பிரிவாக இந்த பாதாளம் என்ற வார்த்தையை நம்ம பிரித்து தியானித்து பார்க்கிறோம். இதுல குறிப்பாக சென்ற வாரத்துல பாக்குற போது ஆதியாகமம் 37:35 வசனத்துல யாக்கோபு பேசுகிற பொழுது, நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும் பொழுது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் பாதாளம் ஒரு ஆழமான குழி, அதுல இருந்து மீண்டுமாக எழும்புவதற்கு வகை தேடுவதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது இன்னொரு வசனம் ரொம்ப உங்களுக்கு தெளிவா புரிந்து கொள்ளக்கூடியது என்னச்சுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு மத்தேயு 12:40 சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் ஆழத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ ஆழம் என்கிறதுக்கும் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது தமிழாக்கத்துல. நரகத்தை குறித்து சொல்லும் பொழுதும் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு சிலர் தான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். சென்ற வாரம் முழுமையா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த வாரத்துல நம்ம தியானிக்க போகிறது நரகம். பாதாளம் என்பதற்கு நரகம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது, யோபுவின் புஸ்தகத்தில 7வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, யோபு 7:9, மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். இதுவும் பாதாளம் தான். அங்க 1 சாமுவேல்ல சொல்லும் பொழுது ஏறி வர செய்கிறவரும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற அந்த பாதாளத்திற்கும் இந்த பாதாளத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோபு 24:19 சொல்லப்படுகிற பொழுது, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். நல்ல கவனிங்க, யோபு 24:19, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அப்போ இந்த பாதாளம் எதை குறிக்கிறதுன்னா நரகத்தை குறிக்கிறது. இந்த நரகம் என்கிறதான இந்த பாதாளத்தில யார் போவாங்க, யாரை பட்சிக்கும், யாரை அப்படியே இழுத்து கொள்ளும், யாரை அப்படியே அக்கினியில மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாவிகளை. அப்போ நீதிமான்களை அதால பட்சிக்க முடியாது, இழுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரிய நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு முன்பா நான் நீதிமான் சொல்ல மாட்டேன், என்னையே சொல்லிக்க மாட்டேன். யாருமே அவருக்கு முன்னாடி நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது நம்மை கரைத்திரை அற்றவர்களாக, இன்னும் நம்ம மரணத்துக்கு முன்பாக நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளுகிற பொழுது, இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு நேரம் அமர்ந்து திருவசனத்தை தியானித்து ஜெபத்தோடு கடந்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஆகவே கட்டாயம் நம்மெல்லாம்
ஆண்டவருக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது அவரோடு கூட மோட்சத்திலே, அதாவது பரலோகத்திலே நம்ம ஜீவிப்போம், வாழ்வோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே பாவிகளை இந்த பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாருங்க 26வது அதிகாரம் 6வது வசனம், யோபுவின் புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. பாருங்க, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பாதாளம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வெளியாய் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகமும் என்ன இருக்குது, மூடப்படாதிருக்கிறது. ஏன்? ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமா ஓப்பனா இருக்குது, திறந்திருக்கிறது, அது மூடவே படலன்னு சொல்றேன்னா, அவர்கிட்ட தான் அதனுடைய மூடுதலும் திறப்புதலும் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க யோபு சொன்னது போல அந்த நரகமும் பாதாளமும் வெளியரங்கமாய் திறக்கப்பட்டு அது மூடப்படாமல் இருக்கிறது அவருக்கு முன்பாக என்று சொல்லி யோபு சொல்றாரு. இது எதை குறித்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, வெளிப்படுத்தின விஷயத்தை தெளிவா சொல்ற, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை, அதாவது சாவிகளை உடையவராய் இருக்கிறேன். அப்ப இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும், மரணம் என்றால் என்ன, பாதாளம் என்றால் என்ன? பாதாளத்துக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் மரித்து போறார்கள் இல்லையே, அந்த மரணமும் பாதாள கதவுகளும் நரகம் என்ற வாசல்களும் அவர்தான் திறக்க முடியும், அவர்தான் பூட்ட முடியும். திறவுகோள்களை அவர் வைத்திருக்கிறார். அதை மற்ற தேவ தூதர்களிடத்தை கொடுத்து திறப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த சாவி அவர்கிட்ட இருக்கிறதுனால, இந்த திறவுகோள் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு முன்பாக இவைகள் எல்லாம் என்ன பண்றோம், திறக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 6வது சங்கீதத்திலே 5வது வசனம் சொல்லப்படுகிறது, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? அப்போ ஒருவன் பாதாளத்துல போயிட்டா, இந்த பாதாளம் எதை குறிக்குதுன்னு சொன்னா நரக வாசல் பாதாளத்தை குறிக்கிறது. ஏன்னு சொன்னா ஆழத்துல இறங்கிட்டா அங்கிருந்து அவன் திரும்பவும் எழுந்திருக்கலாம். ஏன்னா யோனா என்ன பண்ணாரு, ஆழத்துல போயிட்டாரு, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அங்கிருந்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணி துதிக்கிறாரு, அங்கிருந்து வேண்டுதல் பண்றாரு, அங்கிருந்து அவரை கெஞ்சுகிறாரு, ஐயோ நான் அந்த பாதாள கட்டுக்குள்ளே அடைந்திருக்கிறேன், என்னை சுற்றி அந்த கடலினுடைய அந்த வலையெல்லாம் என்ன பின்னிக்கிட்டு இருக்கிறது, என்ன ரட்சியம் என்று சொல்லி அந்த யோனா மீன் வயிற்றிலிருந்து, அந்த ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அவருக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்டு 3வது நாள் கொண்டாந்து அந்த மீன் என்ன பண்ணது, கரையில துப்பி போடுது. அப்போதான் அவர் பிழைக்கிறாரு. அப்போ இந்த ஆழத்துல இறங்குகிறவர்கள் மீண்டும் ஏறி வந்துருவாங்க, அங்கது விண்ணப்பிக்கலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆனால் பாதாளம் என்ற இன்னொரு பாதாளம் இருக்கிறதே, அதாவது நரக வாசல், அதுல போயிட்டாங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆத்மா அதுல போயிடுச்சுன்னா திரும்பமாய் ஆண்டவரை துதிக்க முடியாது, அவரிடத்துல வேண்டுதல் செய்ய முடியாது. அதான் சங்கீதக்காரர் தாவீது எழுதும் போது சொல்றாரு, 6வது சங்கீதம் 5வது வசனம், மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் அப்படின்றாரு. அப்ப அங்க போயிட்டோம்னா ஒன்ஸ் அவ்வளவுதான், அங்கிருந்து ஆண்டவரை நம்ம துதிக்கவோ பார்க்கவும் கேட்க முடியாது. இன்னொன்னு, புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 23, 24 வசனங்கள்லாம் வாசிக்கிற பொழுது நான் சென்ற வாரத்திலேயே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினேன். அந்த லாசரு, ஐஸ்வர்யவான், இந்த 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, பூமியில வாழ்றாங்க. என்ன, அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த பூமியில அவர் ரொம்ப ஐஸ்வர்யவனா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா லாசருவோ பிச்சை எடுக்கிறது போல வெளியில காத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய பருக்களாலே தன் சரீரத்தை முழுவதுமாய் நிரப்பிக்கொண்டு அதை சொரிந்து கொண்டு நாய்கள் அவன் சரீரத்தை நக்கும்படியான ஒரு கேவலமான ஒரு நிலையில இருந்தான். ஆனால் அவன் சரீரம்தான் அப்படி இருந்ததை தவிர அவன் ஆத்துமா ஆண்டவரை மிகவும் நேசித்தது, ஆண்டவருக்கு இணைத்து கொண்டிருந்தான். அதனால நாட்கள் கடந்து போனது. இங்கே லூக்கா 16 அதிகாரம்
23வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் வாசிக்கிறேன். பாதாளத்திலே அவன் தேவனை வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். இங்கதான் நம்ம கவனிக்கணும். இப்ப முதல்ல சொல்ல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது, யாரு? அந்த ஐஸ்வர்யவான். இது எந்த பாதாளத்தை குறிக்கிறதுனா நரகத்தை குறிக்கிறது. அப்போ அந்த நரக பாதாளம் என்கிறதான அந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யவான் கடந்து போன பொழுது அவனுக்கு எப்படி இருக்கிறதா, அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிடுறான். அப்ப அந்த பாதாளத்துல என்ன இருக்கும்? 24 மணி நேரமும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க அவியாத அக்கினி. அது புழு கூட சாகாதான் அந்த அக்கினியில. நல்ல வேதம் சொல்லுகிற திட்டமா, புழு கூட சாவாது, உயிரோட இருக்குமா அந்த அக்கினியில. அப்ப ஏன் அது அந்த உயிரோட இது இருக்கும்னு சொன்னா, மனுஷ ஆத்மாவும் அங்க சாகாது, அது உயிரோட இருந்து வேதனையை அனுபவிக்கக்கூடிய அக்கினி. அது வந்து நரகம், அதுக்கும் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியில சுகபோகமான வாழ்க்கை அவன் வாழ்ந்தது போல லாசருவுக்கு அதுல ஒரு கடுகத்தனை கூட கிடைக்கல. ஒருவேளை ஆகாரத்துக்கு அந்த ஐஸ்வர்யான் சாப்பிட்டு கீழே சிந்துதே, அதை துணிக்கைகளை கொண்டு வந்து அவனுக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்தான். ஆனா ஆண்டவரோடு அவன் ஒப்புரவாகி ஆண்டவரோடு இணைந்திருந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. அதனாலதான் இந்த 2 பேருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. ஆபிரகாமுக்கும் இந்த ஐஸ்வர்யானுக்கும் ஒரு சம்பாஷணை. அப்ப ஐஸ்வர்யா அங்க பாதாளத்திலே இருக்கிற அக்கினியிலே, அந்த நரகத்திலே அவன் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய நாவு வறண்டு அவன் தண்ணீருக்கு ஏங்குகிறான். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, வானத்தை துவக்கி அண்ணாந்து பாக்குற பொழுது அங்க ஆபிரகாம் மடியிலே தங்களுடைய வீட்டுல, பூமியில வாழ்கிற பொழுது தங்களுடைய வீட்டிலே எச்சில் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே மிகுந்த சுகமாய் அவன் தங்கி இருக்கிறத காண முடிகிறது. அப்ப அந்த ஐஸ்வர்யான் சொல்றான், ஆபிரகாம் என் தகப்பனே, அந்த லாசரு, உன் மடியில் இருக்கிற லாசரு அவனுடைய சுண்டு விரல தண்ணீரிலே தோய்த்து அதை எடுத்து அதுல வடிகிற ஒரு சொட்டு நீரை என் நாவு குளிர்ந்து போவதற்காக, என்னுடைய நாக்கு குளிர்ந்து போவதற்காக நீர் எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு அந்த அக்கினி அவனை தகர்த்து கொண்டிருக்கிறது, துடிக்க வைக்கிறது. இதுதான் நரக அக்கினின்னு சொல்லப்படுகிறது. ஒரு முறை என்னுடைய கற்பனையில நான் சற்று உறங்கிக்கிட்டு இருக்கும்போது பகல் ஒரு சிந்தனை, அது கனவுன்னு சொல்ல முடியல, அது தரிசனம்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிந்தனையில வருது. ஒரு இடத்துல நான் நின்று பார்க்கிறேன், ஒரு உயர்ந்த ஒரு கட்டிடம். அந்த உயர்ந்த கட்டிடத்திலிருந்து நின்று அந்த விளிம்புல நின்று அப்படி பாக்குறேன், கண்ணு கெட்டிட தூரம் வரைக்கும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது எந்த பக்கம் திரும்ப, என் பின்புறமும் முன்புறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் கண்ணு கட்டிய தூரம். இந்த கடற்கரையில போய் நின்று பார்த்தா அடுத்த கரை தெரியுமா? தெரியாது. அங்க மலையோ காடோ பேடோ மரமோ எதுவுமே தெரியாது பாருங்க. அது எண்டு வரைக்கும் தண்ணீர் தான். அதே போலதான் நான் பாக்குறேன், எண்டு வரைக்கும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அக்கினி ஜுவாலை எரிஞ்சுகிட்டு இருக்கிறது. அதுல புகை இல்ல, மங்களா இல்ல, அப்படியே தீப், அப்படியே குழம்பு, என்ன சொல்றது, அந்த ஜுவாலை அப்படியே சுடர்விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கிறது. அந்த விதமான, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அக்கினி கடல். வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது, அக்கினி கடல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அக்கினி கடல் எங்க இருக்குமா? நரகத்துல இருக்கும், பாதாளத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாதாளம் என்று பேர் சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொன்னு கூட பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 55வது வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அங்க பவுல் எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாதாளத்துல அனுப்புவதற்குத்தான் சாத்தான் அவரை வஞ்சித்து சோதனை பண்ணான். அவரை உப்பரிகை மேல கொண்டு போயிட்டு இதெல்லாம் இந்த உலகத்தை உனக்கு தரேன், என் காலில் இருந்து விழுந்து பணிஞ்சுக்கன்னு சொல்றான். அப்புறம் இந்த கல்லுகள் எல்லாம் நீங்க அப்பங்களாக்கு, ஏன்னா நீ பசியோட இருக்கிற 40 நாள் உபவாசம் பண்ணி அப்படின்னு சொல்றான். பல காரியங்களை சொல்லி, உபாயங்களை சொல்லி ஆண்டவரை அவன் வஞ்சனையோடு
அவன் அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி அவரை வஞ்சிக்க பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையில சொல்றாரு, எத்தனை பசி, எத்தனை வியாகுலம், எவ்வளவு கஷ்டம், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில செஞ்சினாலும் நான் பாதாளத்துக்கு நரகத்துக்கு உரியவன் அல்ல என்பதை அவர் தீர்மானத்தோடு சொல்லி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டு மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப அவர் பாதாளம் அவரை என்ன பண்ணல, விழுங்கவில்லை. எது நரகம் என்கிற பாதாளம் அவர் விழுங்கவில்லை. அவர் ஆழத்திலிருந்து மீண்டுமாக ஏறி மேல வந்து அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரம் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு காண்பித்தார். இதுதான் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப பாதாளம் என்ற ஜெயிக்க முடியல, அந்த நரகம் என்கிற பாதாளம் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியல. அப்போ ஆண்டவர் அதை ஜெயித்து விட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 8வது வசனம், நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டாரு, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின்னே சென்றது. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். பாதாளத்தினுடைய திறவுகோள்களை அவர் உடையவராய் இருக்கிறபடியினாலே பாதாளத்தை பூட்டுகிறவரும் திறக்கிறவரும் அவர்தான். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த குதிரையை ஏறிக்கிட்டு போறவன் ஒரு மரணம் என்ற அதுக்கு கடந்து போகுது. அப்போ பாதாளம் அதுக்கு பின் செல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். அப்போ அதை இவரை மீறி பாதாளத்துக்கோ நரகத்திற்கோ ஆழத்திற்கோ மற்ற காரியங்களுக்கோ ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க அது மட்டும் இல்ல, 9வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 9வது அதிகாரத்துல 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குடியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த திறவுகோலை யார் கொடுக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். யாருக்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து கீழே விழும்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்ட அவனுக்கு, அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு அவர் கொடுத்து இந்த பாதாளத்தின் திறவுகோலை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அப்போ 3வது இன்னொன்னு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் முதல் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அங்கேயும் அதேதான், இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை சொல்றார். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்போ இந்த தூதர்கள் எல்லாம் பயன்படுத்துறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சாவியை கொடுக்கிறாரு, அவர் திறக்க சொல்றாரு, அதை மூட சொல்றாரு, அது திறந்த வழியா இருக்கிறது. பல கோணங்களிலே இந்த நரகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படுத்தின கடைசி புத்தகத்துல. அப்ப இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப யோவானுக்கு அவர் தான் வெளிப்படுத்துறார். அவர்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்து சுகித்திருந்த அந்த யோவான் அவரை வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்பொழுது எப்படி பாக்குறாரு பாருங்க. ரொம்ப ஒரு விதமான பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் பாக்குறத நம்ம அறிய முடிகிறது. ஏன்னு சொன்னா அவரோடு கூட அந்த யோவானோடு கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவர் இருந்த விஷயம் வேற. இப்ப யோவானை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் பார்க்கிற விதம் இருக்கிற விதமே வேற. காரணம் என்னன்னு சொன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவருக்கு ஆண்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற பொழுதுதான் அவர் எப்படி இருக்கிறார் என்றதை இதுல இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 1வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்துட்டு வந்தோம்னா அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் இந்த யோவானோட உண்டு உறங்கி இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்ததாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமாய் வாழ்ந்த இந்த யோவானுக்கு
இங்கே பார்க்கும்போது எப்படி அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, மார்பருகே பொற்கட்சிகளை கட்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டதான். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். அங்க உலகத்து பூமியிலே கண்ட இயேசு கிறிஸ்து வேற, இங்கே அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து வேற. இவரை காணுகிற பொழுது அவன் இதோ அடியன் செத்தேன் அப்படின்னு கீழே விழறாரு. காரணம்னா அந்த அளவுக்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நம்மளெல்லாம் மீட்டிருக்கிறார். இந்த 2 விதமான பாதாளம், ஒன்னு ஆழம், இன்னொன்னு நரகம். நம்ம ஆழத்தை குறித்து நம்ம சிந்தித்து அதனோடு கூட கடந்து போக வேண்டாம். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காக தான் நான் அதை சொன்னேன். ஆனா நரகம் என்கிற இந்த பாதாளத்துல நாம் சொல்ல மாட்டோம், நாம போக மாட்டோம். நமக்கு ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்துக்கு அருகாமலே நமக்கு இடம் வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு இல்லத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார், ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஸ்தலத்துக்கு போவதற்கு இப்படிப்பட்டதான ஜபக்கூடுகை, இந்த அதிகாலை ஜபக்கூடம், இரவு ஜபக்கூடம், அமாவாசை ஜபக்கூடம் இல்லையா, பல கூட்டங்கள் இருக்கிறது. அதிலே நம்மை நாமே சீர் செய்து நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபத்தில் இருக்கிறது. வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இந்த நாளில் இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.